Welcome you all to 3rd standard science class. In this video, we are going to see about Unit 2 Water book back question and answer. First Roman, choose the correct answer. First question, which is the main source of water? Rain. Rain தான் என்னது மெயின் சோர்ஸ் ஆஃப் வாட்டர், அதாவது வாட்டரோட முக்கிய மூல ஆதாரம் எது அப்படின்னா ரெயின் தான். Dash of the water in the entire earth is fresh. அதாவது நம்ம எர்த்தில் இருக்கிற வாட்டரில் ஃப்ரெஷ் வாட்டர் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னா 3% ஆஃப் வாட்டர் தான் ஃப்ரெஷ் வாட்டராக இருக்கும். பை டேஷ் வாட்டர் we can kill the germs. ஆன்சர் இஸ் பாயிலிங். நம்ம வாட்டரை வந்துட்டு நல்லா பாயில் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்க ஜேர்ம்ஸ் எல்லாம், அதாவது கிருமிகள் எல்லாம் கொன்றும். Which of these is not true? First option, plants and animals need water too. Plantsக்கும் அனிமல்ஸ்க்கும் வாட்டர் தேவைப்படும். B option வந்துட்டு we should always waste water. நம்ம வந்து வாட்டரை வந்துட்டு எப்போவுமே வேஸ்ட் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஸோ இட் இஸ் நாட் ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷனையும் பார்க்கலாம். we should use water carefully. நம்ம வந்து வாட்டரை வந்துட்டு ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும். இதுவும் கரெக்டு தான். ஆப்ஷன் டி வந்துட்டு வாட்டர் இஸ் ப்ரீசியஸ், அதாவது வாட்டர் வந்துட்டு ரொம்ப பொக்கிஷமானது. ஸோ த ஆன்சர் இஸ் we should always waste water. அதுதான் என்னது ட்ரூ இந்த 4 ஆப்ஷன்லேயும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், where does the rain water go after falling on the ground? மழை பெஞ்ச பிறகு அந்த மழை தண்ணி எங்கெல்லாம் போகும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஸ்டீப்ஸ் இன் டு த கிரவுண்டு. கிரவுண்டுக்குள்ளே போயிடும், அதாவது மண் வந்து அப்சர்வ் பண்ணிடும். பிளான்ட்ஸ் அப்சர்வ் த வாட்டர். செகண்ட் ஆப்ஷன் வந்து பிளான்ட்ஸ் அப்சர்வ் த வாட்டர். மரங்கள் செடிகள்லாம் என்ன ஆகும்? அது வந்துட்டு வாட்டரை வந்துட்டு அப்சர்வ் பண்ணும். தேர்ட் ஆப்ஷன், மிங்கிள்ஸ் வித் சீஸ் அண்ட் ஓஷன். ஓஷன்லேயும் இல்லை அப்படின்னா கடலில் போய் என்ன பண்ணும்? கலக்கும். ஃபோர்த் ஆப்ஷன், மிக்சஸ் வித் லேக் அண்ட் பாண்ட். ஏரி இல்லைன்னா குளத்தோடவும் போய் மிக்ஸ் ஆகும். ஸோ த ஆப்ஷன் சி வந்து கரெக்டு. எல்லாமே என்னது கரெக்டு தான். அது வந்து ரெயின் வாட்டர், மழை பெஞ்ச பிறகு அந்த ரெயின் வாட்டர் எங்கே போகும் அப்படின்னா கிரவுண்டுக்கு அடியில் போகும். இல்லை அப்படின்னா பிளான்ட்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணும், பிளான்ட்ஸ் ட்ரீஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணும். இல்லை அப்படின்னா சி ஓஷனோட மிங்கிள் ஆகும், இல்லைன்னா பாண்ட்ஸ் லேக்கோடவும் மிங்கிள் ஆகும். ஸோ இந்த 4 ஆப்ஷனும் கரெக்டு தான். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 1, 2, 3 and 4. So second Roman, fill in the blanks. First question, drinking water is known as dash. Pot water or potable water? Answer is potable water. Second question, water that collects in the low-lying area is called sea or lake? Answer is lake. Third question, it is our dash to keep the public water resources clean. ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆன்சர் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது வந்து நம்மளோட கடமை. பப்ளிக் வாட்டர் சோர்ஸ், அதாவது பொது நீர்நிலையங்களை வந்துட்டு நம்ம ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிறது வந்துட்டு நம்மளோட கடமை, ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபோர்த் கொஸ்டின், த லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆன் த எர்த் இஸ் ரிவர் ஆர் சி? ஆன்சர் இஸ் சி. தேர்ட் ரோமன், சர்க்கிள் த ஆட் ஒன். அதாவது கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதை வந்துட்டு நம்ம சர்க்கிள் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், லேக், ஹில், பாண்ட், சி. இந்த இதில் வந்துட்டு 4ல் 1 வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லேக், பாண்ட், சி இது எல்லாமே வாட்டர் பாடிஸ். ஹில் அப்படின்னா இது மலைகள். ஸோ அதை வந்துட்டு சர்க்கிள் பண்ணணும். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், லில்லி, லோட்டஸ், ரோஸ், வாட்டர் ஹைசின்த். லில்லி, லோட்டஸ், வாட்டர் ஹைசின்த் இது 3மே எங்கே இருக்கும் அப்படின்னா வாட்டர் பாடிஸில் இருக்கும், அதாவது குளங்களில் வந்துட்டு இருக்கும். ஆனால் அந்த ரோஸ் மட்டும் எங்கே இருக்குது அப்படின்னா நிலத்தில் வாழக்கூடிய தாவரம். ஸோ அதை வந்துட்டு நம்ம சர்க்கிள் பண்ணுறோம். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், ஃபிஷ், ஹார்ஸ், டைகர், கவ். இதில் எது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஃபிஷ். ஃபிஷ் வந்துட்டு வாட்டரில் வாழக்கூடிய ஒரு உயிரினம். ஹார்ஸ், டைகர், கவ் இது 3மே எங்கே இருக்கும் அப்படின்னா நிலத்தில் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் fish. Fourth one,
பாத்திங், கோம்பிங், ஸ்விம்மிங், வாஷிங். இந்த பாத்திங், ஸ்விம்மிங், வாஷிங் இந்த மூணுக்குமே என்ன தேவைப்படும் அப்படின்னா வாட்டர் தேவைப்படும். கோம்பிங் அதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வாட்டர் தேவைப்படாது. ஸோ த டிஃப்ரெண்ட் ஒன் இஸ் கோம்பிங். Fourth Roman, write true or false. First question, living things do not need water. லிவிங் திங்ஸுக்கு வந்துட்டு வாட்டர் வந்துட்டு தேவைப்படாது. இட் இஸ் ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா எல்லா லிவிங் திங்ஸுக்கும் என்ன தேவை? வாட்டர் வந்துட்டு தேவைப்படும். அது வந்துட்டு உயிரோட வாழணும் அப்படின்னா எல்லா லிவிங் திங்ஸுக்கும் வந்துட்டு வாட்டர் வந்துட்டு தேவைப்படும். செகண்ட் கொஸ்டின், சேவிங் வாட்டர் இஸ் அவர் டியூட்டி. வாட்டர் வந்துட்டு சேவ் பண்ணுறது நம்மளோட கடமை. இட் இஸ் கரெக்ட் ஒன்லி. இட் இஸ் ட்ரூ. Third question, always close the water tap while brushing teeth. It is true. ஏன் அப்படின்னா நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரஷ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, வாட்டர் டேப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு வாஷ் பண்ணும்போது தான் என்ன பண்ணணும், வாட்டர் டேப்பவே ஓப்பன் பண்ணணும். ஸோ இட் இஸ் ட்ரூ. ஃபோர்த் ஒன், a tank is a large area to store water compared to reservoirs. It is false. Fifth Roman, answer in one or two sentence. First question, write any three different sources of water. Answer is rain, well, river. Second question, write the symptoms of dengue. Severe headache, rashes on arms and the legs, extreme tiredness, sudden onset of fever that lasts 3 to 7 days. அதாவது சிம்டம்ஸ் ஆஃப் டெங்கு என்னென்ன அறிகுறியெல்லாம் இருக்கும் அப்படின்னா, டெங்கு ஃபீவர் வரும்போது ரொம்ப அதிகமான தலைவலி இருக்கும். நம்ம ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸில் வந்துட்டு ரேஷஸ் மாதிரி வந்திருக்கும், பொறி பொறியாக வந்திருக்கும். ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். திடீர்னு ஃபீவர் வந்துடும். லாஸ்ட் 3 or 7 days வந்துட்டு ரொம்ப ஃபீவர் வந்துட்டு இருந்துக்கிட்டே இருக்கும். இதான் என்னது, சிம்டம்ஸ் ஆஃப் டெங்கு. Third question, write any two diseases that is spread by mosquitoes. Malaria and dengue fever are the diseases that is spread by mosquitoes. Sixth Roman, answer the following. First question, why is water known as primary source of life? All living things like humans, animals, plants and small organisms need water to survive. So water is known as primary source of life. அதாவது லிவிங் திங்ஸ் எல்லா உயிரினங்களுக்கும் லைக் வந்துட்டு ஹியூமன் மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள், குட்டி குட்டி ஸ்மால் ஆர்கானிசம் எல்லாத்துக்குமே என்ன தேவை அப்படின்னா வாட்டருங்கிறது தேவைப்படும். அது வந்து உயிர் வாழ்கிறதுக்கு. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வாட்டரை வந்துட்டு நம்ம ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்ட்டு சொல்கிறோம். செகண்ட் கொஸ்டின், சஜஸ்ட் சம் வே டு சேவ் வாட்டர் அட் ஹோம். நெவர் அலோவ் வாட்டர் டு ஓவர்ஃப்ளோ ஃப்ரம் பக்கெட்ஸ். அதாவது நம்ம பக்கெட்டில் வந்துட்டு தண்ணி நிரப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கெட்லேருந்து ஓவர்ஃப்ளோ ஆக விடக்கூடாது. வாட்டர் வந்துட்டு ஓவர்ஃப்ளோ ஆக வந்து விடக்கூடாது. அதாவது நிரம்பி வழியை வந்துட்டு விடக்கூடாது. Wash fruits and vegetables in a bowl of water and not under running tap water. அதாவது நம்ம ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸை வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பவுலில் வந்துட்டு வாட்டரை வந்துட்டு எடுத்து வச்சுட்டு அதில் தான் வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணணும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, நல்லா டேப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் ஒவ்வொரு வெஜிடபிள்ஸை வந்துட்டு வாஷ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுறனால வாட்டர் வந்துட்டு நிறையா வேஸ்ட் ஆகும். ஆல்வேஸ் க்ளோஸ் த டேப்ஸ் வைல் ப்ரஷிங் த டீத். நம்ம எப்போவுமே ப்ரஷ் பண்ணும்போது என்ன பண்ணக்கூடாது, டேப்பை வந்து ஓப்பன் பண்ணி விடக்கூடாது. எப்போவுமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கணும். நம்ம ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது என்ன பண்ணணும், டேப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணணும். டர்ன் ஆஃப் த டேப் ஆஃப்டர் ஈச் யூஸ். நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணி முடித்த பிறகு டேப்பை வந்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி இருக்குதான்னு ஒருக்கா செக் பண்ணிக்கணும். நல்லா க்ளோஸ் பண்ணியிருக்கணும். Third question, list out the ways to conserve water bodies.
டீப்பனிங் ஆஃப் பாண்ட்ஸ் அண்ட் லேக்ஸ், அதாவது குளங்கள் மற்றும் ஏரிகளை வந்துட்டு ஆழப்படுத்தணும். பிளான்ட் ட்ரீஸ் அட் த பேங்க் ஆஃப் த லேக் அண்ட் பாண்ட், அதாவது ஏரி இல்லை குளம் அதோட ஓரத்தில் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரீஸை வந்துட்டு நிறைய பிளான்ட் பண்ணி வளர்க்கணும். ரெடியூஸ் வாட்டர் பொல்யூஷன், வாட்டர் வந்துட்டு பொல்யூட் ஆகிறது, அதாவது மாசுபடுத்துறத வந்துட்டு நம்ம குறைக்கணும். அவாய்ட் டிக்கிங் டூ மெனி வெல்ஸ் இன் எ ரீஜன், அதாவது ஒரே இடத்துல அதாவது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே வந்துட்டு அதிகப்படியான கிணறுகள் வந்து தோன்றதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.